வாமா அண்ணே வாங்குறேன் வா நீ அண்ணே சொல்றது கேளுங்க அண்ணே அண்ணே இருங்க அண்ணே வேண்டாங்க என்ன நடந்துச்சு இப்போ வேண்டாம் போகாதீங்க அண்ணே எங்க போறீங்க போதும் மாப்ள போதும் தாய் இல்லாத பொண்ண தாயும் தந்தையுமா இருந்து நல்லா பாத்துப்பீங்கன்னு தான் நான் உங்களே நம்பி விட்டுட்டு போனேன் ஆனா ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டீங்க ஊரே சிரிக்கிற மாதிரி ஆயி போச்சு இனிமே என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணிப்பா என்னண்ணே ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க அனு என்னைக்கு பிறந்தாலோ அன்னைக்கே அவன் மருமகன் முடிவு பண்ணிட்டேன் என் மருமகளை கூட்டு போற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது உள்ள போங்க பேசாம உள்ள போங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம் நாளை காலையில கோயில்ல நல்ல நேரமே கெட்ட நேரமோ 2 பேரும் கல்யாணம் போய் படு உனக்கு தனியா சொல்லணுமா போய் படுப்போ சங்கர் என்ன வாப்பா வீட்டுல பூட்டி வச்சுட்டாரு காலையில 5 மணிக்கு ட்ரெயின் மாமா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல சங்கர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நான் உன்னை நம்பிதான் இருக்கேன் இப்ப என்ன பண்றது சரிண்ணா ஒன்னும் பயப்படாத நீ நிம்மதியா படுத்துங்க நைட்டு 1 மணிக்கு உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வா மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் சங்கர் கண்டிப்பா வந்துருவல கண்டிப்பா நான் வருவேன் நீ தைரியமா இரு ஓகே இத்தனை நாளாய் அத்தர் வீசும்போது மல்லிகை வாசம் மார்பில் வந்ததேது தேவாரம் மோதி துதிக்கின்ற இதழ்கள் திருக்குறளோத துடிப்பதும் ஏனோ நாயகம் பெயரை உச்சரிக்கும் இதயம் கீதையின் பாட்டில் கவிழ்ந்தது ஏனோ